ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல வெஜ் புலாவ் எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். சோ இதுக்கு தேவையானவைகள் என்னென்னு பார்க்கலாம். 2 தக்காளி இப்படி சைஸா சாப் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், மீடியம் உருளைக்கிழங்கு 2 இப்படி கியூப்ஸ் போல சாப் பண்ணியிருக்கேன். அண்ட் பச்சை பட்டாணி 1/2 கப் எடுத்திருக்கேன். மீடியம் ஆனியன் 2 இப்படி ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். சீரக சம்பா 3 டம்ளர் போட்டு இப்படி 1/2 hour வந்து ஊற வச்சிருக்கேன். புதினா இலை 1/2 கப், மல்லி இலை 1/2 கப், 1 inch இஞ்சி, 7 பல்லு பூண்டு இப்படி விழுதா அரைச்சிருக்கேன். ஸ்பைசஸ்க்கு சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், கிராம்பு 4 பீசஸ், ஏலக்காய் 4 பீஸ், அன்னாச்சி பூ 1, அப்புறம் பிரியாணி இலை 1, இது கூடவே கருப்பு ஏலக்காய் 1, இது எல்லாமே எடுத்திருக்கேன். மசாலா தூளுக்கு உப்பு 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன், மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், பட்டை பொடி 1 டீஸ்பூன், இது எல்லாத்தையுமே எடுத்திருக்கேன். கூடவே 2 கப் சன்னா எடுத்திருக்கேன். ஸோ அடுப்பில் வந்து ஒரு 100 ml போல் ஆயில் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா ஸ்பைசஸையும் போட்டுக்கலாம். கருப்பு ஏலக்காய் தான் இந்த டிஷ்ஷுக்கே ஹைலைட். இது பொரிஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து டிரான்ஸ்பரண்டா ஆனதுமே இஞ்சி பூண்டு விழுதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை நல்லா போகணும். அது போனதுக்கு பிறகு நம்ம வந்து மசாலா தூள், உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்படி எண்ணெய் விட்டதும் தக்காளி, பச்சை மிளகாய் இதை 2ஐயும் சேர்த்துக்க வேண்டியதான். தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் விட்டதும் கொத்தமல்லி, புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ட்ரை ஆயிடுச்சுன்னா ஒரு 1/4 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு, பட்டாணி இது 2ஐயும் சேர்த்து நல்லா கூடவே வந்து சன்னாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து ஊற வச்ச அரிசியை போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதோட ஃப்ளேவர் வந்து ஆயிலில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சீரக சம்பா அரிசி 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். உப்பு செக் பண்ணிக்கோங்க, லைட்டாக உரைக்கணும். உப்பு ஓகேனா அவ்வளோதான், குக்கரை மூடி போட்டு விசில் விட்டுடலாம். ஸ்மால் சைஸ் அடுப்பில் குக் பண்ணுங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும். ஒரு விசில் விட்டதுமே ஆஃப் பண்ணி குக்கரை இறக்கிடலாம். வெஜ் புலாவ் ரெடி. சொல்ல மறந்துட்டேன், கேரட்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். செம்ம வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை நான் ஒரு தெர்மோஸ்டீல் பாக்ஸில் வந்து சுட சுட பேக் பண்ணி வச்சுட்டேன். சைடுக்கு ஆம்லேட் பொடிமாஸ் பண்ணியிருக்கேன். மார்னிங் ஸ்நாக்ஸ்க்கு மேங்கோஸும், வேன் ஸ்நாக்ஸ்க்கு பிஸ்கெட்ஸும் இதெல்லாமே சேர்த்து பேக் பண்ணி பாப்பாவை டைம்க்கு அனுப்பியாச்சு. பாய்.